ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேப்டாப் பேட்டரியில் லித்தியம் அயன் பேட்டரி இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியும். அந்த லித்தியம் பேட்டரி எத்தனை செல்ஸு அது உள்ளே இருக்குது, எத்தனை செல்ஸ் நம்ம வந்து ரெக்கவரி பண்ண முடியுன்றது அந்த ஸ்க்ராப் பேட்டரியிலேருந்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இதுக்கு எடுத்துருக்க பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா லெனோவா கம்பெனி. இதுக்குள்ளே என்ன டைப் ஆஃப் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன கம்பெனி பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் எத்தனை செல்ஸ் நமக்கு வந்து ரெக்கவரி பண்ண முடியுதுன்றதை பார்க்கலாம். இந்த வந்து ஆக்சுவலாக நானே வீடியோ எடுக்கிறேன்றதுனால அதை தனியாக வச்சு எடுக்கிறேன். நானே அதை ஸ்க்ராப் வந்து நான் எடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணிவிட்டேன். அதில் வந்து 6 பேட்ரி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்ஜி கம்பெனியோட பேட்ரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் வந்து பார்க்கும்போதே எனக்கு கிளியராக தெரியுது. 4 பேட்ரி நல்லாவே இருக்குது. 2 பேட்ரி வந்து கொஞ்சம் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகி போயிருக்கு. ஏன்னா உள்ளே வந்து வாட்டர் டேமேஜ் ஆன மாதிரி தெரியுது. பட் அது வாட்டர் டேமேஜாக இருக்காது. அதனால் செல்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன். எல்லாமே டபுளாக வச்சுருப்பாங்க. நம்ம வந்து சிங்கிள் செல்லாக இருந்தால் தான் எந்த செல்லு கரெக்டாக நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றதை இது பண்ண முடியும். இதோட எஸ்எம்பிஎஸ் நான் எடுத்து போட்டுட்டேன். இப்போ இதை வந்து மல்டிமீட்டரில் செக் பண்ணலாம். இப்போது இதில் வந்து நான் தனித்தனி செல்லாக வந்து பிரித்து வச்சுருக்கேன். இதில் வந்து டிசி மோடில் 20 வோல்டேஜில் போட்டு நான் இப்போ செக் பண்ண போகிறேன். நானே வீடியோ எடுத்து பண்ணுறேன்றதுனால கொஞ்சம் உங்களுக்கு வீடியோ ஷேக் ஆகும். நீங்கள் அதை கண்டினியூவாக பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2 பேட்ரி நல்லாவே இருக்குது. 2 செட் பேட்ரி அப்படின்னா எனக்கு ஆக்சுவலாக இதில் 4 பேட்ரி நல்லாவே இருக்குது. வோல்டேஜ் 3.7 இருக்குது. ஆக்சுவலாக வந்து 2.5 இருக்கணும். ஏன்னா ட்ரை வந்து பார்த்திங்கன்னா இந்த லித்தியம் பேட்டரியோட ட்ரை பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா 2.5 வந்து லோ வோல்டேஜ் கட் ஆஃபு. அதுக்கும் கீழே போயிடுச்சுன்னா பேட்ரி கண்டிப்பாக ரெக்கவரி பண்ண முடியாது. 2.5 இருக்கணும் மினிமம். அதுதான் அதோட கட் ஆஃபு. நிறைய பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 3ல் கூட நமக்கு வந்து வோல்டேஜ் கட் ஆகும். பட் அதெல்லாம் ரெக்கவரி பண்ணிக்கலாம். 2.5 கீழே போயிடுச்சுன்னா அதை ரெக்கவரியே பண்ண முடியாது. அது ஸ்க்ராப்பில் தான் போட்டுருணும். ஏன்னா அதை நம்ம என்ன பண்ணாலும் ஒன்றும் வோல்டேஜ் ட்ராப்பிங் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும். இந்த லேப்டாப் ஸ்க்ராப் பேட்டரியில் வந்து நமக்கு 4 பேட்டரி வந்து நல்லாவே இருக்குது. 4 பேட்டரி நம்ம எடுத்துட்டோம். இதில் இருக்க இந்த 2 பேட்டரியில் வந்து பேரலாக கனெக்ட் ஆகியிருந்ததுனால ஒரு பேட்டரி வந்து வீணாக போய் ட்ரை ஆனதுனால இன்னொரு பேட்டரியாக ட்ரை பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இன்னொரு பேட்டரி வந்து நம்மளால் ரெக்கவரி பண்ண முடியுமான்றதை நம்ம சார்ஜர் போட்டு செக் பண்ணலாம். பேட்டரியை வந்து நீங்கள் இந்த மாதிரி ரெக்கவரி பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த செல்லு வந்து எந்த வகையிலையும் வாட்டர் டேமேஜோ இல்லை ஃபிசிக்கலாக டேமேஜோ இல்லாமல் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி டேமேஜாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதை ரெக்கவரி பண்ண முடியாது. நமக்கு இதில் 4 பேட்டரி கிடச்சிருச்சு. இன்னொரு பேட்டரி வந்து ரெக்கவரி பண்ண முடியுமான்றதை நம்ம செக் பண்ணலாம். இப்போ வந்து இந்த சைடில் இருக்கிற அந்த கம்பியெல்லாம் நான் ஃபினிஷ் பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ணும்போது ஒரு பேட்டரி அந்த வாட்டர் டேமேஜாக இருந்தது இல்லையா, அதை பார்க்கும்போது ஹெட்டை பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். உள்ளே ஃபுல்லாக வாட்ரு பூந்துருக்கு. அதனால் அது ஃபுல்லாகவே ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்து அதில் மிங்கிள் ஆகி அந்த பேட்டரி வீணாகிடுச்சு. இதனால தான் இன்னொரு பேட்டரியும் அதை ட்ரை ஆக்கியிருக்கு. பட் ஆனால் அது அந்தளவு வாட்டர் டேமேஜ்லாம் எதுவுமே இல்லை. அதனால நான் அந்த பேட்டரி வந்து ரெக்கவரி பண்ண முடியுமான்றதை செக் பண்ணுறதுக்கோசம் லித்தியம் அயன் பேட்டரி ஹோல்டரை நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இதோட கண்டினியூ வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இந்த பேட்டரி ரெக்கவரி பண்ண முடிஞ்சுதா இல்லையான்றதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.